இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேச்ச அன்பு நாமத்தினாலே மகிமை டிவி நேரில் அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பினார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து கலாத்திய சபைக்கு பவுல் சில சிலுவையை குறித்து கற்றுக் கொடுத்த சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இங்கே சிலுவையிலே கர்த்தர் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு அவர் நம்மை புத்திர சுவிகாரத்தை கொடுக்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறத்தக்க புத்திர சுவிகாரத்தை அவர் தருகிறார். நாம் இனி அடிமை அல்ல, அவர் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி கலாத்திய சபைக்கு சொன்ன, நம்ம தேவ புத்திரர். ஆனால் இவ்வளவு சுவிசேஷம் செய்தும் கலாத்தியரே நீங்க என்னெல்லாம் தவறு செய்கிறீங்கன்னு சொல்லி சுட்டி காண்பிக்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9, 10, 11 அந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழி பாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களுக்கு குறித்து பயந்திருக்கிறேன்னு சொல்றான். நான் இவ்வளோ படிச்சு சொன்னேன். சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பிள்ளைய பற்றி படிச்சு சொன்னேன் பாருங்க, பிள்ளைகளை திட்டுவாங்க, நான் இவ்வளோ சொல்லி வேஸ்ட்டு, நீலாம் திருந்த மாட்டான்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம். அதே போலதான் கலாத்திய சபைக்கு பவுல் சொல்றார், இவ்வளோ சொல்லி வேஸ்ட் ஆயிட்டேன், நான் உங்களை குறித்து பயப்படுறேன். சிலுவை கர்த்தர் நமக்கு சுதந்திரமா கொடுத்திருக்கிறாரு, நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் இன்னும் அடிமைக்கு சென்று கொண்டிருக்கிறோமே. நீங்க இன்னும் அடிமையா தான் இருக்கீங்க. நாள் பார்க்கறது, குறி சொல்றது, மாதங்கள் காலங்களை பார்க்கிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் நாம் குறி பார்க்கிறது, நாட் பார்க்கிறது, இன்னும் பாருங்க சகுனம். சிலர் பார்த்தீங்கன்னா பூனை குறுக்க போயிட்டு சில சகுனங்களை பார்த்து கொண்டு, சிலர் வளர்ச்சி அடைந்து விட்டால் சூனியம் பண்றது, இந்த குடும்பத்தை அழிக்கணும். சிலருடைய வார்த்தைகள் பாருங்க, கிறிஸ்தவர்களுடைய வார்த்தை, உன்னை வாழ விட மாட்டேன்னு சொல்ற கிறிஸ்தவர்கள் உண்டு பாருங்க. நம்ம இயேசுவின் பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய வாயில எப்படிப்பட்ட வார்த்தை? ஆசீர்வாதத்தின் வார்த்தை இருக்கணும். ஆனா கலாத்திய சபையிலே ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்து செல்கிறாங்க, நாள் பார்க்கறாங்க, குறி பார்க்கறாங்க. இன்றைக்கும் கலாத்திய சபையின் மக்களை போல ஜனங்களை போல நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம் பாருங்க. சில நேரங்கள்ல சில காரியங்களை பார்க்கும்போது, சில கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது நிச்சயமா அவர்கள் இன்னும் இந்த அடிமையிலிருந்து வெளிவரல, பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் பாருங்க. யாகங்கள் நடத்துறது, சூனியம், ஏவலை பண்றது, இப்படிப்பட்ட காரியங்கள்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். பவுல் சொல்கிறார், நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில ஏன் மாற்றம் வரல? கலாத்தியர் 4:16 நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோன்னு சொல்றேன். சில பிள்ளைகள்கிட்ட, சில வாலிப பிள்ளைகள்கிட்ட, இல்ல பெரியவர்கள்ட்ட நாம் போய் சில காரியங்களை சொல்லி கொடுத்தா அவங்க ஏற்றுக்கொள்வதே இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா ஊன்றிருப்பாங்க, கோபம் வரும். வேத வசனத்தை சொன்னாலே சிலருக்கு கோபம் வருகிறது. வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு, கேட்கிறவனுக்கு காதுள்ளவன் கேட்க கடவுள்னு சொன்னா சிலர் பார்த்தீங்கன்னா அதை கூட கேட்க முடியல, கோபம் வந்துருது. ஆசீர்வாதமான வார்த்தையே வருவதில்லை என்று சொல்லி சிலர் சொல்வது உண்டு. ஆனா கலாத்திய சபைக்கு பவுல் சொல்ல உள்ளதை உள்ளபடி சொல்கிறார். நீங்க அடிமையா இருக்கிறீங்க, தவறு.
அவர் சொல்றார், பவுல் கலாத்திய சபை மக்களை பார்த்து, சகோதரே என்னை போலாகுங்கள், என்ன போல நீங்க அங்கன்னு நான் வேண்டிக் கொள்றேன். நான் எப்படி இருந்தேன், என் வாழ்க்கை எப்படி இருந்து, நான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினேன், நான் யூத வெறியனா இருந்தேன் பாருங்க, ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்வதற்கு காரணமானேன், நான் அவ்வளோ தவறு பண்ணேன், ஆனால் நான் வைராக்கியமா இருக்கிறேனே ஆண்டவருக்காக, இவ்வளோ நீங்க இருக்க முடியாதா என்று சொல்லி அவர் சொல்கிறார். எருசலேமிலே என்னை தெரியாதவர்களே கிடையாது, என்னை குறித்த மனமாற்றம் உங்களுக்குள்ளாக அந்த மனமாற்றம் இல்லையே என்று சொல்லி கலாத்திய சபைக்கு சொல்கிறார். சிலுவை நமக்காக சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. கலாத்தியர் 4:18-19 நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், இதை நான் உங்களிடத்தில் மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். என் சிறுவ பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். நான் இவ்வளோ படிச்சு இவ்வளோ காரியம் சொல்லியும் நான் தான் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகிற அளவுக்கு வேதனைப்படுகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்குள்ள கிறிஸ்து உருவாகி இருக்கிறா, நம் இருதயத்துக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது, ஆண்டவர் இயேசு நம் இருதயத்துக்குள்ள இருக்கிறாரா? கலாத்தியர் 4:30-31 அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவனின் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவனை அவளுடைய மகனை புறம்பே தள்ளுன்னு சொல்ல குறிப்பிட. பாப்பா, ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஒருத்தர் அடிமையின் பிள்ளை, இன்னொன்னு வாக்கு தத்தத்தின் சந்ததி. பாருங்க, நம்ம அடிமையின் பிள்ளை இல்ல, வாக்கு தத்தத்தின் சந்ததி. அந்த வாக்கு தத்தத்தின் சந்ததியாக தேவனுடைய பிள்ளைகள் புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்காங்க. கலாத்தியர் 4:28 சகோதரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நமக்கு சுதந்திரவாளியா இருக்கிறார். சிலுவையினாலே அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பாருங்க, சிலுவையினாலே புறஜாதியாகிய நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுகிறோம். எவ்வளோ சந்தோஷம். ஆனால் இன்னும் நாம் என்ன செய்கிறோம்? புறஜாதிகளுக்குள்ள முறைமைகளே நாள் பார்க்கிறது. சில திருமண காரியத்துல இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லிட்டு அங்க கீழே குறிப்பிடப்பட்டிருப்பாங்க, இந்த நேரத்துக்குள் அப்படின்னு சொல்லி அந்த டைம் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. நல்ல நேரம் பார்க்கிறது. பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் வீட்டுல நாள் பார்க்கிறது, இந்த முகூர்த்தத்துல இந்த நாள்ல திருமணம் வச்சா நல்லா இருக்கும்னு நாள் பார்க்கிறது, பேரை பார்க்கிறது, நிறைய காரியங்கள் சொல்லி கொண்டே போன ஜாதகம் வைத்து கொண்டு நிறைய கிறிஸ்தவர்கள் குறி கேட்கிறது, சில கிளி ஜோசியம் கேட்கிறது. இப்படி தவறான காரியத்துக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த லந்து நாட்கள்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரை, இந்த கலாத்திய சபைக்கு பவுல் கண்டித்து உணர்த்தினது போல இங்கே ஆண்டவர் நமக்கு நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுங்க, என்னை போல மாறுங்கன்னு சொல்லிட்டு பவுல் கற்றுக் கொடுத்தது போல நாமும் நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும். ஆண்டவரே, இந்த நாள்ல இந்த லந்து நாட்கள்ல மனமாற்றத்தை எனக்கு தாங்க, இனி நான் நாள் பார்க்க கூடாது, நான் இப்படிப்பட்ட காரியத்துக்கு நான் இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அண்டட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்று கண்களை மூடிச்சு. அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அன்றைக்கு ஏசப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்க ஏசப்பா. நாங்கள் சில நேரங்கள்லப்பா புறஜாதிக்குள்ள அடிமைத்தனத்திலேருந்து நாங்கள் வெளியே வராதபடிக்கு இருப்பதை அறிகிறீங்க சப்பா. அநேக பிள்ளைகள் வெளிவர முடியல சப்பா. கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுடைய பிள்ளைகள், சந்ததி, ஆண்டுடைய பிள்ளைகளாக நான் இருக்கணும்னு சொல்லி நாங்க அப்படி ஒரு வைராக்கியம் பாராட்டணும். உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளாக நாங்க சாட்சியாய் ஜீவிக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க சப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இந்த நாளிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை மக்கேறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.